ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மேம்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரோடு நல்லா போயிட்டுருக்குன்னு விசுவாசிக்கிறேன். அதை அப்பப்போ செக் பண்ணிக்கிடுங்க. ஆமாம், ஒரு டாக்டர்கிட்ட ஆக்சுவலி இந்தியாவில் கொஞ்சம் வேறு மாதிரி, வெளிநாட்டிலலாம் டாக்டர்கிட்ட அப்பப்போ போயிட்டு ப்ராப்பராக செக் பண்ணிவிடுவாங்க. இந்தியாவில் எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் டாக்டர்கிட்ட போகிறோம். உலக பிரகாரமான டாக்டர்கிட்ட அப்பப்போ எப்போயாவது தான் போகிறோம். மேலான மருத்துவர் ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட அடிக்கடி போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா சொல்யூஷன், உங்களுக்கு மருந்தெல்லாம் அவர்கிட்ட தான் கிடைக்கும். ஆமாம், அடிக்கடி போய் செக் பண்ணுங்கள். டெய்லி செக் பண்ணுங்கள். உங்கள் இருதயம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக தன்னுடைய வாழ்க்கையில் எழுதுகிறார். 139ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி 2 வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பல முறை நம்ம இந்த எபிசோடில் வாசிச்சிருக்கிறோம், பல முறைகளில் இந்த காரியத்தை நம்ம கேட்டிருப்போம். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய அரசன், என்ன தான் கவர்மெண்ட் அலுவல் வேலைலாம் இருந்திருந்தாலும் இந்த டாக்டர்கிட்ட போய் தன்னை செக் பண்ணிக்கிறதுல ஒரு நாளும் தவறாத ஒரு மனுஷனாக இந்த மனுஷன் காணப்பட்டார். அப்படி என்ன செக் பண்ணுறாரு அப்படின்னா பாருங்களேன், 139, 23, 24 சொல்கிறார். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துங்க. இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு 2 காரியத்தை செக் பண்ணுறார். நான் ஏன் அவரை டாக்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா, பொதுவாக தாயின் கருவிலேருந்து முதல்ல தாய் பார்க்குறாங்களோ எல்லாம், நான் ஃபிசிக்கலாக பேசுகிறேன், பேரண்ட்ஸ் பார்க்குறதெல்லாம் தாண்டி டாக்டர் சீஸ் த பேபி ஃபஸ்ட் இல்லை. அப்போ 139ஆம் சங்கீதத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா உண்மையான டாக்டர் நம்மளை பார்த்துருக்கிறார். பாருங்கள், அவர் உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன் எல்லாம் எழுதிட்டு 13 எழுதுகிறார். என் உள்ளந்தரியங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட அப்படின்னாலும் ஸ்தோத்திரிக்கிறேன். என் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக ஒளிப்பிடத்தில் என்னை உண்டாக்குனீங்க, என் எலும்புகள் உமக்கு மறைவாக இல்லை. அப்போது இந்த டாக்டர் ரொம்ப ப்ரெஷியஸான டாக்டர். இந்த டாக்டருக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். அதனால தான் பாருங்கள், தாவீது வேறு எங்கேயும் ஓடலாமல், தாவீதுக்கு எத்தனையோ ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க, எத்தனையோ ஆட்கள் தாவீதுக்கிட்ட இருந்தாங்க. ஆனால் அந்த தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சுது, என்னோட டாக்டர் இவர் தான், என்னுடைய ஃபேமிலி டாக்டர் இவர் தான், இந்த டாக்டர்கிட்ட போனால் எனக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட போய் ரொம்ப இன்டென்ஸான ஒரு காரியத்தை கேட்குறாரு. ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள், என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கள், என்னை சோதித்து என் சிந்தனைகள் அறிந்து கொள்ளும். என் இருதயமும் என் சிந்தையும் பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த இருதயமும் சிந்தையும் ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா அங்கே தான் தரிசனம் உருவாக்கப்படுகிறது. அங்கே தான் ஒருத்தனை காலி பண்ணோன்னா அங்கே தான் போட்டு தள்ளணும். பாவம் உருவாகிற இடமும் பாருங்கள் அந்த இடத்துல தான் உருவாகுது. அதனால தான் தாவீது ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு தன்னுடைய ஒரு இன்டென்ஸான ஒரு காரியத்தை போய் டாக்டர்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, தேவனே நான் ஆராய்ந்து சொல்லியிருக்கலாமே, என் கண்ணை ஆராய்ஞ்சு பாருங்கள், என் வாயை ஆராய்ஞ்சு பாருங்கள், என்னுடைய அவயங்களை. தாவீதுக்கு தெரியும் என்னோட அந்த இருதயத்தில் தான் ரொம்ப முக்கியமான அந்த காரியம் இருக்குதுன்னு சொல்லி, இந்த இருதயத்தை எனக்கு அறிந்து கொள்ளுங்க, அதில் எதனா கரை இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா அந்த இருதயம் சரியில்லைன்னா என்னால் ஓட முடியாது, இந்த இருதயம் சரியில்லைன்னா எனக்கு ஜனங்களை சரியாக நடத்த முடியாது. உங்ககிட்ட உங்ககிட்டையும் என்கிட்டயும் இருக்கிற அந்த நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த உறவு, அந்த இருதயத்தின் உறவு, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு என்னை அறிந்து கொள்ளுங்கள். 2வது, என்னை சோதித்து பாருங்கள், சர்ச் பண்ணுங்கள், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்கள், என் நினைவுகள் எப்படி இருக்குது, என்னோடய இன்டென்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அறிஞ்சு வேதனை உண்டாக்கும் வழி எதனா பிரச்சனை எதனா இருக்குது, பாக்டீரியாஸ், வைரஸ் எதனா இருக்குமாண்ணா, அதெல்லாம் என்கிட்ட தூக்கி என்னை சுத்தப்படுத்தி என்னை நேர் வழியில் நடத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். இன்றைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாக்டர்கிட்ட நம்ம டெய்லி போகணும். டெய்லி போய் இந்த டாக்டர்கிட்ட நம்ம நிறைய கேட்குறோம்ல, எனக்கு இது பண்ணித்தாங்க, அதை பண்ணித்தாங்க, தப்பு இல்லை. ஆனால்
ஆவிக்குரிய மனிதனாக இந்த தாவீது கேட்ட ஒரு அழகான காரியம், ஆண்டவரை நான் சரியாக நடக்கிறதுக்கு, ஸ்டேபிளாக நடக்கிறதுக்கு, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த இருதயமும் இந்த சிந்தையும் வந்து எனக்கு சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். இன்னைக்கு கூட இந்த இருதயத்தையும் இந்த சிந்தையும் எப்படி இருக்குது? ஆண்டருக்குள்ளே இருக்குதா? ஆண்டருக்குள்ளே. ஏன்னா இந்த இருதயம் சிந்தையும் வந்து ரொம்ப முக்கியமானது, வெரி வெரி சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் த பாடி. இதை வந்து கரைப்படுத்திட்டா அவள் தான் மொத்தமாகவே காலியாயிரும். அப்போது இதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக வந்து நம்ம பாதுகாக்கணும். லெட் யுவர் ஹார்ட், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்றது. அப்போது வந்து சிந்தையில் வந்து பேட்டில். அந்த சிந்தையில் தான் நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிம்முக்கு வந்து நான் ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் வந்து ஒரு மாதத்துலேயே 90% ஆஃப் த பீப்புள் வந்து ஜிம்மை தாண்ட முடியல, ஒரு மாதத்துல ஏன் வந்து அவங்க கிவ் அப் பண்ணிடுறாங்க அப்படின்னும் போது நிறைய கமெண்ட்ஸில் ஒரு அழகான கமெண்ட்டு, இட் இஸ் ஆல் இன் த மைண்ட், த கேம் ஸ்டார்ட்ஸ் இன் த மைண்ட் அப்படின்ட்டு. சிந்தையில் தாங்க ஒரு பேஸ்மெண்ட்டே இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக நான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன், மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் அந்த பாடி வந்து அதுக்கு வந்து செவி கொடுக்கும். ஸோ இட் இஸ் ஆல் இன் த மைண்ட். நம்ம மைண்டை வந்து ஆண்டர் மேலே நான் அன்பு வைக்கணும், நான் ஆண்டர் கூட நெருங்கி வாழணும், நான் வேதம் வாசிக்கணும், ஃபெலோஷிப்பில் கரெக்டாக இருக்கணும், மற்றவங்களோட கரெக்டாக நான் பேசணும், நான் வார்த்தை சரியாக இருக்கணும், பாவம் செய்யாமல் இருக்கணும். ஒன்று அது. ரெண்டாவது இந்த இருதயம் எல்லா காவலோடும், இது ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப எல்லா காவலோடும் ஆண்டவர் இதை பாதுகாத்துக்கிடுங்க. அதனால தான் தாவீது எல்லா அவயங்களையும் விட்டுட்டு இதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்கிறாரு. வேதனை இதில் உண்டாக்கும் வழி எனக்கிட்ட இருக்கும், ஆனால் ஆண்டவர் அவைகளை இடமிருந்து என்னை பிரித்து என்னை நித்திய வழியில் நீங்கள் விரும்புகிற வழியில் நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. இன்னைக்கு கூட நம்மளும் ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப கவனமாக கடைசி நாட்களில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு வாலிபனே, அன்பு ஊழியரே, லெட் யுவர் ஹார்ட் அண்ட் யுவர் மைண்ட் பி க்ளீன். இல்லைனா இந்த டாக்டர்கிட்ட கேளுங்க, இந்த டாக்டர்கிட்ட செக்கப் போய் ட்ரீட்மெண்ட் கேளுங்க. ட்ரீட்மெண்ட்டு வசனம் தான், மாத்திரை இந்த வசனம் தான். இப்போது இது பருகும் போது நம்மளை ரொம்ப அழகாக சுத்தம் பண்ணி அவர் வழி நடத்துவதற்கு அவர் இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். ஹாவ் வெரி பிளஸட் டே. டோன்ட் ஃபர்கெட் டு செக் த டாக்டர். அவர் இந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியமே இல்லை. உலகத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும், சில நேரத்தில் ஒரு டைம் ஆயிடுச்சுன்னு போயிடுவாங்க. இந்த டாக்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணுவார். இந்த டாக்டர் கரெக்டான, யூ டோன்ட் நீட் அன் அப்பாயின்மெண்ட், யூ கேன் ஜஸ்ட் கோ இன் த நேம் ஆஃப் இயேசுவின் நாமத்தினாலே இந்த டாக்டர்கிட்ட நீங்கள் போகலாம். போய் நீங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசலாம். ஆமாம், கர்த்தர் தாமே வரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.